அப்போ ஒரு நாள் அந்த ஆன்ட்டி பூனையை அவன் பார்க்க கூட்டு போறாங்க. அந்த பூனையை பார்த்து தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பூனையுமே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல பெட்ஸ் எல்லாம் அலோடு இல்ல, ஸ்பெஷல் பர்மிஷன்ல தான் இவங்களே கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பூனையை உடனே கூட்டு போறாங்க. ஆனா அந்த பூனை கார்ல இருந்து குதிச்சிடுது. அகைன் ஒரு ஸ்ட்ரே கேட் மாதிரி மழையிலே நஞ்சிட்டு அவன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அப்பையில இருந்து அவனை வெளில கூட்டு வரும்போதுல இந்த பூனை அவனை பார்க்க போயிடுது. யாராவது ஆள் வந்தா அந்த பூனை ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. ஒரு நாள் நைட்டு டாக்டர் கால் பண்ணி அந்த ஆண்ட கூப்பிடுறாங்க. அவன் மரணத்தோட கடைசி நேரத்துல இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப அந்த பூனைக்கும் ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. அவனை பார்க்க ஓடி போகுது. ஆனா அதால கேட்டுக்குள்ள போக முடியல, அங்கேயே நின்னுடுது. மரண படுக்கையில இருக்க அவனை அந்த ஆண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பூனையோட அவன் இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. கடைசி தடவையா அவன் அந்த பூனையை பார்த்தா நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. அதை தேடி வெளில ஓடி போறாங்க. பார்த்தா அந்த பூனை வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அந்த பூனையை தூக்கிட்டு போய் அவன் மேல விடுறாங்க. அந்த பூனை வந்திருக்கு அப்படின்னு அவனால சென்ஸ் பண்ண முடியுது. ஸ்மைலோட அந்த பூனையை லைட்டா பார்த்துக்கிட்டே அப்படியே இறந்து போயிடுறான். அந்த பூனை அவனோட சந்தோஷமா இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே அந்த கதை முடியுது.